أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிற்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 63 ஆண்டுகால வாழ்க்கையில் தன் வாழ்க்கையினால் மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய வார்த்தையினாலும் எந்த மனிதனுக்கும் துன்பம் இழைக்காத வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார்கள். இது ஒரு ஆச்சரியமான பண்பு. நம்மில் பலருக்கு, ஏன் 100% பேருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதில்லை. ஏதேனும் ஒரு தருணத்தில் கூட நம்மை அறிந்தோ அறியாமலோ கடுமையாக பேசிவிடக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பத்திலும் வறுமையிலும் ஆட்பட்டிருந்தும் கூட தங்களுடைய வாழ்நாளில் யாரையும் கடுமையாக பேசியதில்லை என்பது அவர்களுடைய நற்குணத்திற்கு மிகப்பெரிய சான்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் பணியாற்றுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய நபிகளாரிடத்தில் கொடுத்து, என்னுடைய பிள்ளையை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு அவர் பணிவிடை செய்யட்டும் என்று விட்டுட்டு போகிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சின்ன பிள்ளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒரு காரியத்தை செய்வதற்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அவர் நபிகளாரிடத்தில் நேரடியாக பேசுகிறார், அல்லாஹ்வின் தூதரை இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். சின்ன பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மை. நபிகளார் சொல்லுகிறாங்க, நபிகளாரிடத்தில் நேரடியாக தைரியமாக சின்ன பிள்ளை சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், மனசுக்குள்ளே நான் நினைத்து கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரியத்தை நான் செய்து கொள்ள வேண்டும் என்று. இதுதான் சிறுவராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சஹாபாக்களுடைய அந்த தன்மை. வெளியில் ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது செய்ய மாட்டேங்கிறார். மனசுக்குள்ளே ரசூல்லா சொன்ன காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டு நான் வெளியே போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. போன பிள்ளையே காணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்கு அனுப்புனாங்க. என்ன நேரம் கடந்தும் பிள்ளை வரலைன்னு சொல்லி நபிகளார் என்ன பண்ணுறாங்க, வீதியில் வந்து பார்த்தா சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அவரோடு இவரும் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். ரசூல்லா சொன்ன காரியத்தை மறந்துட்டான். இது பிள்ளைக்குள்ள இயல்பான குணாதிசயம். நாம் ஏதேனும் ஒன்றை வாங்கிட்டு வர சொன்ன அப்படின்னா பிள்ளைங்க மறக்கத்தானே செய்யும். அது சின்ன பிள்ளைகளுக்கான இயல்பான விஷயம். அப்போ நபிகளார் வந்து என்ன பண்ணுறாங்க, சொன்ன காரியத்தை செய்யாமல் இவர் பிள்ளைகளோடு மறந்து விளையாடி கொண்டிருக்கிறார். ரசூல்லா நேர போய் அனஸ் ரலியல்லாஹுடைய தோலை பின்னாடி வந்து பிடரியில் தட்டுறாங்க, கை வைக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல்லா பார்த்த உடனே ரசூல்லா ஒரு அழகான ஒரு புன்னகை பூத்தார். உலகத்திலேயே புன்னகையால் கூட அடுத்த மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்தவர்கள் வாழ்ந்தவர்கள் நபிகளார். ஏன்னா சில பேருடைய புன்னகை இருக்கிற சிரிப்பு ஏளனமாக கூட இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பில் கூட நஞ்சை வைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. ரசூல்லா அப்படி இல்லை. ரசூல்லாவுடைய புன்னகையை பார்க்குறாங்க, அவர் சிரிக்கிறாங்க. அப்போ தான் ஞாபகத்து வருது, ஆகா ரசூல்லா சொன்ன காரியத்தை நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஒன்று நினைக்கிறார். அப்போ ரசூல்லா கேள்வி எழுப்புறான், அனசே நான் சொன்னதை செஞ்சியாங்கிறான். அப்போ ஓடுறார், குடுகுடுன்னு வேகமாக, என்னது நான் ஓடி அந்த காரியத்தை செய்து விட்டேன் அப்படின்ட்டு. பிற்பாடு அந்த ஹதீஸின் தொடர்ச்சி அவர் அறிவிக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றினேன். கிட்டத்தட்ட 9 அல்லது நெருக்கமாக 10 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். என் வாழ்நாளில் ஒரு தடவை கூட நபிகளார் என்னை பார்த்து சீ என்று சொன்னதில்லை. ஏன் இந்த காரியத்தை இப்படி செய்தாய் என்றும் கேட்டதில்லை. ஏன் இந்த காரியத்தை இப்படி செய்திருக்கலாமே என்றும் நபிகளார் கேட்டதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸை பணியாளராக பார்க்கவில்லை என்று பொருள். தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கவில்லை, தன்னை போல சக மனிதனாக பார்த்தாங்க. நம்ம ஏதாவது திட்டிவிட்டால் அனஸுடைய உள்ளம் பாதிக்கப்படும். நம்மை நோக்கி யாரேனும் திட்டிவிட்டால் நம்முடைய உள்ளம் எப்படி பாதிக்கப்படுமோ அதுபோல் அனஸுடைய உள்ளம் பாதிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து என்ன பண்ணுறாங்க, அவர்களை திட்டாமல் நல்லபடியாக நடந்தார்கள் என்றால்
வாழ்க்கையில் ஒரு தடவை கூடவா? அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வோடு 10 ஆண்டுகள் பணியாற்றுறாங்கன்னா 10 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட மிகச்சரியாக நடக்காமல் இருந்திருப்பார். இந்த தடவை கூட சரியாகத்தான் நடக்கலை. ஆனால் ஒரு தடவை கூட நபிகளார் அவரை கண்டிக்கவில்லை என்றால் நபிகளாருடைய வார்த்தை எப்படி இருந்தது? நபிகளார் பிறரை காயப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு தருணத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நோக்கியும் அவர்கள் வார்த்தையை வைக்கவில்லை என்பது வரலாற்றில் இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்கிறார், பல உபதேசம் செய்கிறார். அதில் ஒரு மிக முக்கியமான உபதேசம், ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்கிறாங்க, ஆயிஷாவே, மக்கள் யாருடைய அருவருப்பான பேச்சிலிருந்து வெறுண்டு ஓடுகிறாரோ அவர்தான் மனிதர்களில் தீயவர் அப்படிங்கிறான். ஒருத்தருடைய பேச்சை கேட்ட உடனே ஐயோ முசீபத் வந்துருச்சு வந்தானே இவன் என்ன பண்ணுவான்? அடுத்தவனை பற்றி புறம் பேசுவான், அடுத்தவனை பற்றி தப்பாக பேசுவான், அடுத்தவனை பற்றி பேசுவான், இல்லாத பொல்லாத பேசுவான், அநியாயத்தை பேசுவான்னு சொல்லிட்டு யாரை பார்த்து மனிதர்கள் எல்லாம் வெறுண்டு ஓடுவார்களோ அந்த மனிதன் தான் உலகத்திலே மனிதர்களில் தீயவன் என்ற சொல்ல அடையாளம் காட்டுறான். யோசிச்சு பாருங்க, இந்த பழக்கம் பல பேர்கிட்ட இருக்கும். எப்போ பேசாலும் அடுத்தவர்களை பற்றி பேசுவது, எப்போ பேசாலும் அடுத்தவருடைய குறையை பற்றி தான் பேசுவது. ஏன்னா மனிதருக்கு நிறை என்பது தெரியவே தெரிவதில்லை. ஒருத்தரை பார்த்த உடனே குறைதான் கண்ணுக்கு தெரிவதை பார்க்குறோம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நல்ல பிரியாணி போடுறாங்க, நல்ல முறையில் செய்யணும்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க? பிரியாணி போடுறாங்க. உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனசாட்சியோடு பேசி பாருங்கள், நம்ம எத்தனை பேர் பிரியாணியை சாப்பிட்டுவிட்டு நல்லா இருந்துச்சுன்னு விருந்து வச்சவங்கள்ட்ட சொல்லியிருப்போம்? சொல்லவே மாட்டோம். ஏன்னா சொல்கிறதுக்கு நல்ல மனசு வேணும். பலரிடத்தில் நல்ல மனசு இருக்காது. நம்ம எப்படி கண்டு பண்ணுவோம்னா குறையை தேடி கண்டுபிடிப்போம். நல்லா சாப்பிட்டுவிட்டு அதே இடத்துல உட்காந்து பேசுவோம், கறி இல்லைன்னு, வெறும் எலும்பாக இருந்துச்சு அப்படின்னுவோம், கொஞ்சம் சொதன்னு ஆகி போச்சுன்னுவோம், சோறு அரிசியாக இருந்துச்சுன்னுவோம், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு வச்சுக்குவேன், எப்படி சொல்லுவோம்? கவனிக்கலை அப்படின்னு. எப்படியெல்லாம் தேடுறோம் பார்த்தீங்களா? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு விருந்தை நாம் வைத்து நம்மை பற்றி பிறர் சொல்லும் பொழுது நம்முடைய காதுக்கு இந்த செய்தி வந்தால் எவ்வளோ மன வருத்தம் அடைவோம். சரி, நல்லா சமைச்சு போடணும் தான் நினச்சோம், இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே, உள்ளம் பதைக்கத்தானே செய்யும், உள்ளம் வேதனைப்படத்தானே செய்யும். அப்போ இந்த பண்பு நம்ம இடத்து பெரும்பாலும் உள்ளது, குறையை தேடி கண்டுபிடிக்கிறோம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறோம் என்றால் எப்படி அடையாளப்படுத்தும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதர் இருக்கிறார், ஒருத்தட்ட சொல்கிறோம், இந்த அப்துல்லாங்கிறவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறோம். யாரை சொல்கிறீங்க? அப்துல்லா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அப்துல்லா யாரை சொல்கிறீங்க? இந்த கருப்பா குட்டியாக இருப்பார் அவரா? அப்படி தானே பேசுவோம். இந்த கால் நொண்டி நடப்பார், திக்கி பேசுவார், அவர் தானே. அப்போ ஒரு குறையை வைத்து தான் மனிதனை அடையாளப்படுத்துகிறோம் என்றால் நாம் அல்லாவை அசிங்கப்படுத்துகிறோம் என்று பொருள். அல்லாஹ் தானே மனுஷனை படைச்சான். அல்லாஹ் எல்லா மனிதனையும் படைத்து விட்டு நான் அழகிய படைப்பாளுங்கிறான், தன்னை பெருமைப்படுத்தி சொல்லுகிறான். மனிதனை அழகிய வடிவில் படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும் பொழுது அவருடைய குறையை சொல்லித்தான் அடையாளப்படுத்துகிறார் என்றால் அந்த குறையை சம்பந்தப்பட்ட மனிதருடைய காதுக்கு வரும் பொழுது அவர் என்ன வேதனைப்படுவார்? இறைவா, நீ தான் என்னை படைச்ச, இந்த மனிதர்கள் எல்லாம் என்னை இப்படி கேலி பண்ணுகிறார்களே, கிண்டல் பண்ணுகிறார்கள், குறை சொல்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா? நிறைய நம்ம ஏன் யோசிக்கல? யார்? அப்துல்லாவா? இந்த நல்லா பேசுவாரே அவரா? இந்த நல்ல மனிதரா? இந்த அழகா அள்ளி கொடுப்பாரே அவரா? இந்த தெருவுக்காரா? இன்ன ஊருக்காரா? இன்ன மனிதருடைய பிள்ளையா? எப்படிலாம் கேட்கலாம்ல. ஒரு மனிதரை அடையாளப்படுத்துவதற்கு நிறைகள் 1000 இருந்தாலும் குறைகளை தேடி தேடி கண்டுபிடித்து குறை சொல்லக்கூடிய மனிதர்களாக நாம இருக்கிறோம். நாம இன்னமும் 100% உத்தம புத்திரர் மாதிரி. மனிதர்கள் யார் பெர்ஃபெக்ஷன்? கிடையவே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் பெர்ஃபெக்ஷன். நபிகளார் உட்பட யாராக இருந்தாலும் குறைகளுக்கு சொந்தக்காரர்கள் தான். அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லும் பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த தருணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய வார்த்தையால் நான் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது, யாருக்கும் எந்த தொந்தரவையும் கொடுத்து விடக்கூடாது என்று நாம் நினைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசல் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. வீட்டுடைய திரை இருக்கிறது, மக்கள் கொண்டு இருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறாங்க. நபிகளாரை கடந்து ஒரு யூத கூட்டம் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே நபிகளாருடைய உள்ளத்தை புண்படுத்தன்னு பர்பஸாகவே பேசுகிறான். அவங்க வேலையே அதுதான். இந்த யூத கூட்டம், நயவஞ்சர் கூட்டம் எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தொல்லை கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் தொல்லை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா அபுல் காசிம், அபுல் காசிமே உனக்கு இறைவுடைய சாவு உண்டாகட்டும்ங்கிறான். எவ்வளோ கடுமையான வார்த்தை. ஒரு தேசத்துடைய அதிபரை பார்த்து அவன் சொல்கிறான், நீ செத்து போ அப்படிங்கிறான். நம்மளை பார்த்து அப்படி ஒருத்தர் சொன்னா
நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் இருக்கிறோம்னா இல்லை ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை, உருப்படாத பையன், செத்து போட அப்படின்னா எவ்வளோ கோவம் விட்டுருவோமா நாம? அவன் சொன்ன உடனே மண்டையாட்டிட்டு போயிடுவோமா? இல்லை, நீ செத்து போடான்னு பதிலுக்கு விட மாட்டேன். நீ செத்து போட, உங்கள் அம்மா செத்து போட, உங்கள் அத்தா செத்து போட, குடும்பமே செத்து போட அப்படின்னு சொன்னா தான் மனசுக்கு ஆறுதலாகும். ஆனால் நபிகளாரை நோக்கி இவ்வளவு கடுமையான வார்த்தை வந்து விழுகிறது. ரசூல் அமைதியாக இருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாங்க முடியல. யாரை பார்த்து சொல்ற? உலகத்திலே சிறந்த மனிதர் அவரை பார்த்தா சொல்ற அப்படின்னு என்ன பண்றாங்க? உனக்கு சாவு உண்டாட்டு சொல்லி என்ன பண்றாங்க? வலைக்கும் அஸ்ஸாமு வல்லஹ்னா, உனக்கு சாவும் உண்டாகட்டும் சாபமும் உண்டாகட்டுங்கிறான். நீ என் வீட்டுக்காரை பார்த்து சாவு உண்டாட்டுன்ற, நான் உன்னை பார்த்து சொல்றேன் சாவும் உன்ட்ட உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபமும் உண்டாகட்டும் என்று கடுமையா பேசணுன்னே ரசூலுல்லாஹ் தன் மனைவியை பார்த்து என்ன பண்றான்? ஆயிஷா நிறுத்துங்கிறான். யாருக்கு உபதேசம் பண்ணல? யூத கூட்டத்துக்கு உபதேசம் பண்ணல. மனைவியை பற்றி சொல்றாங்க, ஆயிஷா நிறுத்து, அல்லாஹ் அனைத்து காரியத்திலும் நளினத்தை கையாள்வதை விரும்பவில்லையா? எப்பேற்பட்ட மனிதருடைய வார்த்தையிலிருந்து எப்பேற்பட்ட வார்த்தை பாரு, எவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது. அதுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்க. மனைவியை பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ் அனைத்து காரியத்திலும் நளினத்தை மென்மையை கையாள்வதை விரும்பவில்லையா அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு ஆற்றாம தாங்கலை. என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவர்களை கேட்கலன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? உங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமான்னு வைக்கிறாங்க கொஸ்டின். தெரியும், நான் என்ன பதில் சொன்னேன்னு தெரியுமா? வா அலைக்கும் அப்படின்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் பார்த்து அவங்க சொல்கிறாங்க உனக்கு சாவு உண்டாகட்டும்னு. ரசூலுல்லாஹ் பதிலுக்கு உனக்கும் சாவு உண்டாகட்டும் சொல்லுவதற்கு பதிலாக உனக்கும் அப்படின்னு சொல்லி பாதி வார்த்தையை கட் பண்ணிட்டாங்க. அந்த உனக்கும்ல அது வருது இல்லை, உனக்கும் என்னது? உனக்கும் சாவு தான் உண்டாகட்டும் சொல்லலை ரசூலுல்லாஹ் சாவு உண்டாகட்டும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா திட்டுவதில் கூட இவ்வளோ நாகரிகமாக திட்ட முடியுமா அப்படிங்கிறது இந்த மனிதரிடத்திலும் பார்க்க முடியும். ஏன்னா மனுஷர்களை பொறுத்த மட்டும் திட்ட ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, சில பேர் பார்த்தோன்னு வச்சுங்க, ஆளை பார்த்தா நல்லா சுல்தான் மாதிரி இருப்பார், நல்லா ஜம்போடு ஜாலியாக அப்படி நல்லா பயபக்தியாக இருப்பார். வார்த்தை ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, கையாமையான்னு ஆரம்பிச்சுடுவார். இப்படி தான் மனுஷன். ஏன்னா கோபம் வந்துருச்சுன்னா என்ன வார்த்தை பேசுகிறோம் தெரியாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் வாங்கல, அறிவு இழந்து போய் ஆத்திரப்பட்டோம்னா அறிவு இழந்து போய். ரசூலுல்லாஹ் ஆத்திரப்பட வேண்டிய கோபப்பட வேண்டிய ஒரு சூழலிலும் கூட நபிகளார் எவ்வளவு நளினமாக நடந்து கொண்டார்கள் என்றால், யூதனாக இருந்தாலும் அவன் மனசு முன்னோக நாமையும் பேசணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை சொந்தக்காரர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசியதில்லை. இயற்கைனா சில பேர் பேசுவாங்க. இன்னைக்கெல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலு, இன்டர்நேஷனல் ஸ்கூலு, என் பிள்ளை நுனி நாக்கு ஆங்கிலத்தில் பேசணும்னு நினைக்கிறோம். அவன் இங்கிலீஷ்லேயே கெட்ட வார்த்தை பேசுவான், இவன் தமிழில் பேசுவான். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா இடத்துலையும் பேச்சுக்கிட்டு இருக்கு. நாம் எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான். கெட்ட வார்த்தை பேசாத எந்த பசங்களும் இருக்க முடியாது, அடிச்சு சொல்கிறேன். ஆனால் அவ்வளோ அழகாக பேசுவாங்க, நம்மகிட்ட வந்து பவ்யமாக நடிப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இயற்கையாக பேச மாட்டார் என்றால் எவ்வளோ அழகான குணத்துக்கு சொந்தக்காரர். யோசிச்சு பாருங்க. செயற்கையாகவும் பேச மாட்டாங்க. சில பேர் நல்லா இருப்பாங்க, உண்மையிலேயே அல்லாஹ்வோட அருளை கொண்டு கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்படி தூண்டி விட்டேன்னு வச்சுங்களேன், பஞ்சாயத்து ஆகி போயிடுச்சு, கோபம் ஏற்பட்டு வச்சுங்களேன், பேசாத வார்த்தையெல்லாம் பேசிடுவார். நானாக பேசுன்னு அப்புறம் கேட்பார், இவர் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா பாரு, நீ தான் பேசணும் அப்படி காட்டினா தான் நம்பக்கூடிய அளவுக்கு என்னது கோவம் வந்து கடுமையாக பேசுவார். ரசூலுல்லாஹ் 63 ஆண்டு காலத்தில் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட யாரையும் கெட்ட வார்த்தையால் பேசியதில்லை, எந்த தருணத்திலும் பேசியதில்லை. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நற்குணங்களில் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் நற்குணங்களில் சிறந்தவரா இல்லையா? ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அதான் நடந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நற்குணங்களால் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், அந்த சொல்லுக்கு தகுந்தாற் போல நபிகளார் தங்களுடைய வாழ்க்கை வார்த்தையை அமைத்துக் கொண்டார்கள் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு என்னது இது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழகா சொல்ற, வக்குல்லி இபாதி யக்கூலுல்லதி ஹிய அஹ்சன், நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அழகானதை பேச வேண்டும் என்று. அல்லாஹ் எப்படி உபதேசிக்கிறான்? நபியே மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, எதை பேசணும்? அழகானதை, ஹிய அஹ்சன், அழகானதை பேசணும். அப்படி அழகானதை பேசல, அசிங்கமானதை பேசுறாங்க, அருவருப்பானதை பேசுறாங்க, கடுமையாக பேசுறான். என்ன நடக்கும்? இன்ன சைத்தான கான என்ஸகு பைனஹும், ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவானா? ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் தவறாக பேசணும்னா சம்பந்தப்பட்டவருக்கு நமக்கு என்ன ஆகிடும்? பிரச்சனை வரத்தானே செய்யும். ஒருத்தருடைய பலவீனம் நமக்கு தெரியும், ஒருத்தருடைய குறையோ மைனஸோ நமக்கு தெரிகிறது என்றால் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட போய் நீ எப்படி இருக்காதீங்க இப்படி இருக்குங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணலாம். அதை பகிரங்கப்படுத்தணும் என்று சொன்னால் அவர் நினைப்பாரா இல்லையா? எந்த தப்பை நம்ம உலகத்துக்கு மறைக்கணும்னு நினைச்சோமோ அந்த தப்பை இந்த படுபாவி பகிரங்கப்படுத்திட்டானே, 4 பேருக்கு முன்னாடி அசிங்கமாக போயிடுச்சு, என்ன பண்ணுவான்? ஃபீல் பண்ணி நம்ம மீது கோபம் கொள்வானா இல்லையா? நல்லா இருந்த உறவும் பிரிந்து போகுமா இல்லையா? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். நல்ல வார்த்தை பேசினால் உறவுகளை இணைக்கும், தவறான வார்த்தைகள் கடுமையான வார்த்தை பேசணும்னா உறவுகளை பிரிக்கும். அல்லாஹ் சொல்லிட்டு, இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவும் முபீனா, ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரின்றாங்க.
நேரம் பார்ப்பான், நம்மளை எப்படா கவுத்து நம்மளை எப்படியா தவறான வார்த்தையை பேசி வச்சு நரகத்துக்கு கூட்டி போகணும்ல. சைத்தாண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த குணம் என்ன தெரியுமா? இது நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய விஷயம். என்ன தெரியுமா? நான் எப்படி நரகத்துக்கு போகிறேன்னு அது மாதிரி எல்லாரும் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். கொஞ்சம் அவ்வளோ நல்ல குணம், நல்ல பரந்த மனப்பான்மையோடு என்னது அவன் இருக்கான். நான் நரகத்துக்கு போகணும், நான் எதுக்கு தனியாக போகணும், வா எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி எல்லாரும் எப்படியெல்லாம் வழிகெடுத்து அழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வழிகெடுப்பான்னு சொன்னால் ஒரு வார்த்தை கொண்டு போய் எங்கே போய் சேர்த்துடும்? நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார், ஃபல் யகுல் ஹைர், அவர் நல்லதை பேசட்டும். பேச முடியல, உன் சூழல் வாயை திறந்தா தப்பா பேசிடுவோம், பஞ்சாயத்து ஆயிரும் நீங்க நினைச்சேன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் யஸ்மித், நீ வாய் மூடி மௌனமா இரு. அல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாரு, அல்லாஹ்வை மறுமை நாளையும் நீ அஞ்சினால் நம்பினால் பேசுனா நல்லதை பேசு, அப்படி பேச முடியலண்டா வாய் மூடி மௌனமாக இருந்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறானா. இந்த பண்பு என்னது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நபிகளார் எல்லா நேரத்திலும் அப்படித்தான், தன் மனைவியிடத்தில், தன் பிள்ளைகளிடத்தில், தன் தோழர்களிடத்தில், தன் மக்களிடத்தில், எந்த விஷயத்தில் நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் எங்கேயுமே ஒரு மனிதனுடைய உள்ளம் காயப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் பேசியதாக ஒரு சம்பவம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நிறைய நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை எப்படியெல்லாம் கவுக்கணும் காய் நகர்த்தி கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ரசூலுல்லாஹ் வீழ்த்த வேண்டும் என்று திட்டங்கள் அவரை சுற்றி தீட்டு கொண்டு போட்டதான் இருந்தது. 10 வருஷம் ரசூலுல்லாஹ் மதீனாவில் போய் அதிபரா ஜம்முனா வாழ்ந்தாங்க. 10 வருஷத்தில் 19 போர்களை சந்தித்திருக்கிறார் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மன நெருக்கடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன விஷயம் நடந்தாலும் நமக்கு என்னது மனதில் வந்து பயம் ஏற்படுகிறது. ஒரு மனிதரிடத்தில் ஒரு வீட்டில் அல்லது அவங்களுடைய உறவினர்கள் 2-3 பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் மரணம் அடைந்தார்கள் என்றால் மனசுக்குள்ள என்னது ரொம்ப கவலை ஏற்படுகிறது. அல்லாஹ் சோதிச்சிட்டானே, அல்லாஹ் சோதனை தந்துட்டானே. ரமலான் மாதத்தில் என்ன திடீர்னு பலருக்கு முடியாமல் போயிருச்சுன்னா அல்லாஹ் ரமலான் மாதத்தில் கூட திருப்தியாக என்னை வந்து ரமலான் நோன்பு வைக்க விடாமல இப்படி சோதிக்கிறானே என்று நாம் என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்தில் 19 போர் அப்படின்னா சாதாரண விஷயமா? நீங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, நல்ல கடுமையான வெயில், கீழே இறங்கி நல்லா இளநியா சர்பத்தை குடிக்கலான்னு நீங்கள் இறங்குறீங்க. இறங்கின உடனே ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, அதே பஸ்ஸில் உங்களை ஏற்றி விட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடே இறங்கி டீ தண்ணியாவது குடிச்சுக்கிறேன்டான்னு சொல்லுவோமா இல்லையா? அது கூட என்னது வழி இல்லைன்னா நம்ம அதை எப்படி ஃபீல் பண்ணுறோம்னா கஷ்டம் நினைக்கிறோம்னா. இவ்வளவு போர்களை ரசூலுல்லாஹ் சந்தித்திருக்கிறார் என்றால் அந்த நெருக்கடியிலும் கூட நமக்கு எதிராக உள்ள எந்த மனிதரிடத்தில் ரசூலுல்லாஹ் கடுமையாக நடக்கவில்லை என்றால் நபிகளார் எந்த குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் போதித்தார்களோ அதே குர்ஆனாகத்தான் வாழ்ந்தார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றான், வகூலு லின்னாஸ் ஹுஸ்னா, மக்களிடம் நீங்கள் அழகானதை பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். அதே அழகான வார்த்தை பேசக்கூடிய மனிதர்களாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார் என்றால் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், இல்லைன்னே கிடையாது. எல்லாருமே 100 சந்தோஷமாக இருந்துருவோமா? அல்லாஹ் வாழ்க்கை எப்படி எடுத்துருக்கா? மேடு பள்ளமாக தான் இருக்கணும். இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. சந்தோஷமாக இருப்போம், கொஞ்சம் நேரத்தில் என்னது சோகமும் வரத்தான் செய்யும், அப்படி தான் இருக்கும். எந்த சூழலாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு சமூகம் சார்ந்த தனிப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை பிறரிடத்தில் வெளிக்காட்டு வண்ணமாக தவறாக பேசிடக்கூடாது. வேலையில் ஒரு பிரச்சனை வீட்டில் வந்து காட்டக்கூடாது, வீட்டில் ஒரு பிரச்சனை வேலையில் போய் காட்டக்கூடாது, வீட்டில் ஒரு பிரச்சனை ஜமாத்தில் வந்து காட்டக்கூடாது, ஜமாத்தில் ஒரு பிரச்சனை வேலையில் வீட்டில் போய் காட்டக்கூடாது. நமக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நாம் வைத்துக்கொண்டு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நம்மை போல மனிதர் தான், அவருக்கும் அதே வழி, அவருக்கும் அதே உணர்வு, அவருக்கும் அதே வேதனை உண்டு. என்னை நோக்கி எந்த வார்த்தை வந்தால் என் உள்ளம் காயப்படுமோ அதே வார்த்தை நான் அவர் மீது பிரயோகிக்க மாட்டேன் என்று நாம வாழ்ந்து மரணித்தால் தான் அல்லாஹ் நமக்கு சோனை தரும். அல்லாஹ் கவனிச்சுட்டு தானே இருப்பான், அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான். இந்த மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரை கொடுத்துட்டு எப்படி வாழ்றான்னு பார்க்கும் பொழுது நாம நம்முடைய கோபத்தின் காரணமாக, நம்முடைய இயலாமையின் காரணமாக பிறரை கடுமையாக திட்டிவிட்டால், பிறரிடத்தில் கடுமையாக விஷயங்களை பேசிவிட்டால் என்றால் அது அல்லாஹ் எடுத்து கொண்டு போய் சேரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் கலிமத்து தய்யிபத்து சதகா, நல்ல வார்த்தை என்பது தர்மம் செய்யுது அப்படின்னா. நல்ல வார்த்தை என்பது தர்மம் தான். காசு பணத்தை எப்படி நீ தர்மம் செய்யறியோ, ஒருத்தரை பார்த்து நல்ல வார்த்தை பேசுவது என்னது தர்மம் தான். ஒரு மனிதர் வேலையை ஆரம்பிக்கிறார், ஒரு தொழில் ஆரம்பிக்க போறார், நம்மகிட்ட வந்து கேட்கிறாரு, அண்ணே நான் இந்த மாதிரி வியாபாரம் செய்ய போறேன், நல்ல அட்வைஸ் பண்ணலாம், இப்படி செய்ப்பா, அப்படி செய்ப்பா, இந்த மாதிரி செய்ப்பா, இந்த வேலை செய்ப்பா, அதெல்லாம் சொல்லலாம். நீ இல்லாமல் வேலை ஆரம்பிச்சு உருப்பட போறியா? மண்டையில் அறிவும் கிடையாது, மசாலாம் கிடையாது, ஆரம்பிச்சு என்னத்தை பண்ண போறேன்னா என்ன ஆயிடுச்சு? இது வேதனை தரக்கூடிய வார்த்தை தானே. ஒரு பிள்ளை என்னது எக்ஸாமுக்கு போகுது, நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு போகிறேன், நல்லா சந்தோஷமாக போயிட்டு நல்லபடியாக எழுதிட்டு வாப்பா, நல்ல வெற்றி வாங்கிட்டு வா, இது நல்ல வார்த்தை தானே. அது மனசில் என்னது பாதிப்பை ஏற்படுத்த தானே செய்யும். நல்ல வார்த்தை என்பது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்த தான் செய்யும். நல்லா படிச்சுட்டுப்பா, நீ போய் நல்ல வெற்றி போட எழுதிட்டு வாப்பா, தைரியமாக போயிட்டு வாப்பா, நீ வெற்றி பெறுவான்னு சொல்கிறத விட்டுட்டு வருஷம் முழுக்க படிக்கலை, நீ என்னத்தை போய் எழுதி கிழிச்ச சோழி முடிச்சுன எழுதுன எனக்கு மறந்து போயிடும்.
எப்போ டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போ என்ன ஆகிடும், எல்லாம் மறந்து. அதனால தான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று என்னது சொல்லுகிறார்கள் என்றால் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எல்லா தருணத்திலும் எல்லா மனிதரிடத்திலும் அழகான வார்த்தையை பேசி பழகும். வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டால் திரும்ப வாழ்க்கையை சரி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லும் பொழுது மரணத்திற்கு முன்பாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். யாராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், நம்ம ஏமாற்றிருக்கலாம், நமக்கு ஏதேனும் துன்பம் தந்திருக்கலாம், நம்முடைய கருத்தை மறுத்திருக்கலாம். நியாயமான முறையில் அழகான முறையில் எடுத்துச் சொல்வதான் ஒரு மூமியுடைய பண்பே உரிய. நான் இப்படி வேணா பேசுவேன் என்று நாம் நடந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் யமன் தேசத்தில் ஆளுநராக அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சு சொன்னாங்க, நான் உன்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்திற்கும் பொதுவான அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமான்னு கேட்டான். சொல்லுங்க அல்லாஹ்வின் நபி அப்படின்னா ரசூலுல்லாஹ் நாக்கை பிடிச்சு காட்டினா, இதை பாதுகாத்துக்கும். அவர் பயந்தே போயிட்டார். முஆத் பின் ஜபல் பயப்படுறார். அல்லாஹ்வின் தூதரை நாம் பேசியவற்றிற்காக அல்லாஹ் தண்டிப்பானா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னான், மனிதர்களை முகங்குப்புற நரகில் தள்ளுவது அவர்கள் நாவுகள் அறுவடை செஞ்சதான், அவர்கள் பேசியதால் தான் பலர் மரகத்தில் போய் இருக்கிறாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இதை கவனத்தில் கொண்டு மனிதாபிமானத்தோடும் இறை அச்சத்தோடும் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை வாழ் சுபிச்சமாக இருக்கும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் தபரக்.